விழுந்தான். வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. ஸோ ரொம்ப நாளாக ரஃபி கூட சேர்ந்து எனக்கு ஸ்டாண்டப் பேட்லிங் பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பர் டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ரஃபி கூட சேர்ந்து இன்றைக்கி பேடல் பண்ண போகிறோம். அண்ட் ரஃபிக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கலாம் ஃபார் பேடல். ஓகே, நவ் கெட் இன்டு த வீடியோ. A great day. ஸோ ஸ்டாண்டப் பேட்லிங் அண்டு கயாக் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். ரஃபி தான் கிட்ட எல்லாம் கிட்ட வச்சுருக்கான். ஸோ லெட்ஸ் டூ. அண்ட் we are in this place. இங்கே தான் பண்ண போகிறோம். வெயில் சும்மா பொழந்து கட்டுது. இன்றைக்கி தீஞ்சி தான் வீட்டுக்கு வந்தேன். சூரியன் இப்போவே கொஞ்சம் லேக்குக்கு ஆப்போசிட்டில் அடிக்குது. ஸோ வீடியோ எப்படி கேப்சர் ஆக போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் சொதப்புன்னு நினைக்கிறேன். Hi Rafik. Hi. It's a pleasure meeting you after Nagalapuram trek. No problem. Thank you so much. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு போய்ட்டு வா, எனக்கு கேட்டி கொடு. அந்த சென்டர் தான் வந்து போர்டோட சென்டர். ஓகே. ஸோ நீ என்ன பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த சென்டரில் வர்ற மாதிரி தான் நீ பேலன்ஸ் பண்ணணும். நீ நிற்கிறதா இருந்தாலும் சரி, உட்கார்றதா இருந்தாலும் சரி, இனிஷியலாக அந்த சென்டரில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நிற்கணும். ஓகேவா? ஸோ நீ ஏறுறதும் அந்த சென்டர்லேருந்து ஏறினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நீ ஒரு சைடு இப்படி ஏறணும்னு வச்சுக்கோ, இப்படி போகணும். அவள் எப்படி ஏறணும்? அதான் சொல்லி தர போகிறேன் இப்போ நான். சரி ஏறு. ஓகேவா? ஸோ நீ ஏறுறதா இருந்தால் இப்படி முதல்ல போர்டை இப்படி பேரலாக வச்சுட்டு சொல்லி தரும்போது நீ கீழே விழுந்துட போகிறேன். ஓ ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா முதல்ல இப்படி படுத்துக்கோ. ஸோ ரஃபிக் பேசிக் டிப்ஸ் சொல்லி கொடுத்தா உட்காந்துட்டு எப்படி பேடல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வாட்டி ஏறும்போது பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடிச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இட் வாஸ் கம்ஃபர்டபுள் உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் ஸ்டாண்டப்பில் பேடலிங் பண்ணணும். காலை ஃப்ளோட் பண்ணி ஏறணும், ஜம்ப் பண்ணக்கூடாது. சக்ஸஸ். எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இங்கேருந்தே ஆடுவோம். ஆழத்தில் போய் விழுந்து ரிஸ்க் ஆகிடுது. முதல்ல இதை போடு. எதா லைஃப் ஜாக்கெட்டுக்குள்ளது போட்டியா? ரெண்டும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி எழுந்து நிற்கும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஆடும். ஸோ அதை நம்ம மைண்ட் அண்ட் பாடி அது ரெண்டுத்தையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணிவிட்டா அப்புறம் வந்து நமக்கு ஈஸி ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. நம்ம இனிஷியலாக நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம், அப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டே நல்லா போச்சு வித் பேடலிங். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முடியலன்னா டக்குன்னு உட்காந்துலாம். கரெக்டாக முடியலன்னா உட்காந்துரு, அவ்வளோதான். பொறுமையாக போகும். அண்ட் காலில் வந்து நமக்கு லீஷ் இருக்கும். ஸோ போட் வந்து நம்மளை விட்டு மிஸ் ஆகாது. அண்ட் நமக்கு டீப்பில் விழுந்தாலும் அது வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமே நான் வந்து லைஃப் ஜாக்கெட் கழட்டிட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் போனேன். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் கிரேட் ஹேவிங் ஃபன் அந்த பேடலோட. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு பேடலிங். அண்டு ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு பண்ணணும், அண்ட் படுத்துட்டு பண்ணணும், நின்றுட்டு பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. ஒரே நல்ல கற்றுக்கலாம் நினைக்கல, பட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இட் கேம் வெல். அண்டு ட்ரோனும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல கோப்ரோ யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், பட் ஸ்டில் அதுக்கு தான் கோப்ரோ வாங்கினது. ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா அதை யூஸ் பண்ணலன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்காது. Okay, in case if you are new to this channel, don't forget to subscribe. Bye bye. Karthik signing off. Ta-da.